ஓம் சாந்தி. பாபா நமக்கு அடிக்கடி நினைவுபடுத்துகிறாரு, சுயம் மாற்றத்தின் மூலமாக தான் உலக மாற்றம் என்பது ஏற்படும். உலக மாற்றத்தை ஏற்படுத்த சுயம் மாற்றத்தில் நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சின்ன மாற்றம்தான். பாபா சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லை. நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா. இந்த மாற்றம் கொண்டு வர்றது எவ்வளோ ஈஸியான முறை பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த மாற்றத்தின் மூலமாக பாபா நமக்கு உலகத்துக்கே அதிபதியாக ஆக்குறார். அப்போ ஏன் நமக்குள்ள இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது? ஆன்மீக உணர்வுகளை நாம் வெளிப்படுத்த வேண்டுமென்றால், ஆன்மீக தன்மைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டுமென்றால், ஆன்மீக சக்திகளை நாம் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டுமென்றால், நாம் நமக்குள் நான் இந்த தேகம் அல்ல, நான் ஒரு ஆத்மா என கருணை கடலான பரமாத்மா, ஓ பகவான், நீங்கள் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் என்றெல்லாமே அவரை நாம் அழைத்து கொண்டிருந்தோம். அந்த கருணை கடலான பரமாத்மா குழந்தைகள் மேலே கருணை காட்டி இப்போ டீச்சராக நமக்கு ஆத்ம ஞானத்தை கற்பிக்கிறார். நமக்குள்ள ஞான ரத்தனங்களை நிரப்புறார். அவர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஞான கல்வி தான் அவர் ஆத்மாக்கள் மீது காட்டக்கூடிய கருணையாகும். அந்த ஞானத்தின் வழிப்படி நடந்து நாம் மீண்டும் ஒரு உயர்ந்த ஆத்மா, செல்வந்தரான ஆத்மாவாக நாம் ஆக வேண்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மா அப்பாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க, உரிமை முழுமையாக வந்துடுது. அதே போல தான் நாம் எந்த ஒரு தாய் தந்தையை அழைத்து வந்தோமோ அந்த தாய் தந்தைக்கு இப்போ குழந்தையாக ஆயிட்டோம். ஆகவே பாபாவுடைய ஆஸ்திக்கு முழு அதிகாரிங்கிற குஷி நஷால் இருக்கணும். நான் ஆத்மா என்ற எண்ணத்தில் சதா நம்முடைய மனம் நிலைத்திருக்கணும். பாபாவுக்கு சமமாக நாம் எல்லார் மேலேயும் கருணை காட்டி எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞானத்தை கற்பிக்க வேண்டும். ஞான வழியில் நடப்பதற்குண்டான தூண்டுதலை நாம் கொடுக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. 24/2/2022. மீठे बच्चे पढ़ाई में गफलत मत करो. இனிமையான குழந்தைகளே, படிப்பில் எந்த தவறுகளும் செய்யாதீர்கள். படிப்பில் தவறு செய்கிறதுன்னு என்ன அர்த்தம்? படிக்கிற நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. படிப்பில் நாம் முழு கவனம் கொடுத்து கேட்கணும், அதை கிரகிக்கணும், அதை பற்றி நன்றாக சிந்தனை பண்ணணும். பாபா நமக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாரோ அதை நடைமுறைப்படுத்தி நாம் அதனுடைய பலனை முழுமையாக பெறணும். படிப்பில் அலட்சி இருந்ததுன்னா, படிப்பில் சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா நாம் படிப்பில் தப்பு செய்கிறோன்னு அர்த்தம். பாபா சொல்கிறார், பாபா முரளி சொல்கிற நேரத்தில் கொட்டாவி விடுறது, தூங்கி விழுகிறது, அங்கேயும் இங்கே பார்க்கறது, இதெல்லாம் படிப்பினுடைய ஒழுக்கம் இல்லை. படிப்பில் நம்ம தப்பு செய்கிறோன்னு அர்த்தம். ஞானக்கடல் பரமாத்மா பரந்தாமத்திலேருந்து எனக்காக பாடம் சொல்லித்தர டெய்லி வர்றாரு. நான் காட்லி ஸ்டூடெண்ட் என்ற நினைவில் மனம் ஒரு முகத்தோடு படிக்கணும். இல்லைன்னா நம்ம படிப்பில் தவறு செய்கிறோன்னு அர்த்தம். அவினாஷி கியான் ரத்தனம் से अपनी झोली भरते रहो. அழிவற்ற ஞான ரத்தனங்களால் தன்னுடைய புத்தி என்ற பையை நிரப்பிக்கொண்டே இருங்கள். வினாஷி தன் கி பீச்சே இஸ் கமாய் கோ छोड़ना नहीं. அழியக்கூடிய செல்வத்தை சம்பாதிப்பதில் ஈடுபட்டு இந்த வருமானத்தை விட்டுவிடக்கூடாது. உலகாயுத வருமானமும் நம்ம செய்யணும், அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். பட் அதே நேரத்தில் அதுலேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகி நாம் ஞானம் கேட்கறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது அழிவற்ற வருமானம், அழிவற்ற செல்வம். பிரஷன். जो बच्चे बाप समान रहम दिल है उनकी निशानी क्या होगा. எந்த குழந்தைகள் பாபாவுக்கு சமமாக கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களின் அடையாளம் என்ன?
उन्हें ज्ञान का नशा चढ़ा हुआ होगा. அவர்களுக்கு ஞானத்தின் போதை என்பது இருக்கும். वो ज्ञान रत्नों को स्वयं में धारण कर दूसरों को ज्ञान का इंजेक्शन लगाते रहेंगे. அவர்கள் ஞான ரத்தனத்தை தனக்குள் தாரணை செய்து மற்றவர்களுக்கும் ஞானம் என்ற இன்ஜெக்ஷனை போடுவார்கள். सबको असुरमत से छुड़ाते रहेंगे. அனைவரும் அசுர வழி தீய வழியிலிருந்து விடுவிப்பதற்குண்டான முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. மாயினுடைய வழி, கெட்ட வழி எல்லாரும் மூழ்கி இருக்காங்க. அதிலிருந்து அவங்கள விடுவிச்சுட்டே இருப்பாங்க. जो बाबा सुनाता है उसके नोट कर और सवेरे सवेरे उस पर गौर करेंगे, विचसान मंथन कर सदा हर्षित रहेंगे. பாபா என்ன கூறுகின்றாரோ அதை நம்ம ஒரு நோட்டில் குறிப்பெழுதிக்கணும். குறிப்பெழுதிட்டு காலை நேரத்தில் அதை படித்து நல்லா சிந்தனை பண்ணணும். அதான் பாபா விசார் சாகர் மந்தன். நன்றாக ஞானத்தை மனம் புத்தியில் கடையணும். அப்படி நம்ம ஞானத்தை நன்கு சிந்திக்கும்போது நாள் முழுவதும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். பாடல் ஹமாரா தீர்த்த ஞாராக. நம்முடைய தீர்த்தம் என்பது முற்றிலும் தனிப்பட்டது. ओम शांति. शिव जयंती कब होता है? परमपिता परमात्मा शिव कब अवतरित होता है? एक भारतवासी नहीं जानते. शिव जयंती என்பது எப்பொழுது ஏற்படுகின்றது? பரம்பிதா பரமாத்மா சிவன் எப்பொழுது அவதாரம் எடுக்கின்றார்? இது கூட பாரத மக்களுக்கு தெரியாது. तुम बच्चे भी नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हो शिव कब अवतार लेते. குழந்தைகளாகிய நீங்கள் கூட வரிசை பிரகாரமாக உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போலதான் பாபா எப்பொழுது அவதாரம் எடுக்கின்றார் என்பதனை புரிந்து கொள்கிறீர்கள். காத்தேகி ராத்திரிகோ அவதார் லியா. இரவில் அவதாரம் எடுத்தார் என்று மகிமை பாடுகிறார்கள். பரந்து கோன்சி ராத்திரி. ஆனால் எந்த இரவில் அவர் அவதார் எடுத்தார்? கியா எக் ஜோ காமன் ராத் தின் ஹோத்தா ஹே வக் ராத்திரி அவர் கோய் ராத்திரி ஹே. பொதுவாக தினமும் இரவு பகல் என்பது வருகின்றது. இந்த இரவு பகல்ல அவர் அவதாரம் எடுத்தாரா அல்லது வேறு ஏதாவது ராத்திரியா? இஸ்கோ பாரத்வாசி நெஹி ஜான்தே. ஆக இரவில் அவதாரம் எடுத்தார்னு சொல்றாங்களே தவிர எந்த இரவில் அவதாரம் எடுத்தார் என்பது பாரத குழந்தைகளுக்கே தெரியல. शिव की बदले उन्होंने फिर कृष्ण का जन्म रात्रि 12 बजे रख दिया. சிவனுக்கு பதிலாக அவர்கள் கிருஷ்ணனுடைய பிறப்பையும் இரவில் 12 மணிக்கு காட்டியுள்ளார்கள். शिव को मनाते परंतु वह कब जन्म लेता एक जानता नहीं. சிவனுடைய ராத்திரி சிவராத்திரியும் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அவர் எப்போ ஜென்மம் எடுக்கின்றார் இதை அறியாமல் இருக்கிறார்கள். शिव की अवतरण का दिन सबके लिए सबसे बड़े से बड़ा दिन है क्योंकि वह सर्व का सद्गति दाता है. சிவனுடைய அவதார நாள் தான் அனைவருக்கும் மிக உயர்வான நாள். ஏன் அது உயர்வான நாள்னு சொல்லப்படுகின்றது? ஏன்னா அவர் தான் அனைவருக்கும் சத்கதியை தருகிறார். जब सबके ऊपर भीड़ पड़ता है तब चिल्लाते हैं ओ पतित पावन आओ. எப்போ அனைவருக்கும் துக்கம் என்பது ஏற்படுகின்றதோ, பீடுனா துக்கம். ஸோ பீடுனா கூட்டம் சொல்லலாம், பட் துக்கம்னு சொல்லலாம். எப்போ துக்கம் அதிகமாயிருதோ அப்போ எல்லாமே கதறுகின்றார்கள். அச்சமயத்தில் தான் அவர் வர்றார். என்னன்னு கதறாங்க? பதீத பாவனனே வாருங்கள். ஓ காட் ஃபாதர் ரகம் கரோ. ஓ காட் ஃபாதர் கருணை காட்டுங்கள். पोप भी कहते ना गॉड फादर इन मनुष्यों के ऊपर रहम करो. போப் கூட இந்த மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஓ இறை தந்தையே, நீங்கள் இவர்கள் மீது கருணை காட்டுங்கள். एक दो को मारने के लिए तैयार हो गया. இன்னைக்கு உலகத்துல ஒருவர் மற்றவரை கொள்வதற்கு தயாராயிட்டாங்க. கோய்க்கு சுந்தே பி நஹி. யார் சொல்றதையும் கேட்பதே இல்லை.
उन्होंको ईश्वर मत दे, அவர்களுக்கு ஈஸ்வரன் தான் நல் வழி காட்ட வேண்டும். कोई घर में बिगड़ते तो कहते ईश्वर इनकी अच्छी मत दो क्योंकि असुर मत पर चल रहा है. யாராவது குடும்பத்தில் வீட்டில் ரொம்ப தொந்தரவு செய்கிறாரு, நல்லபடியாக அவர் இருக்குல்ல அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, கடவுள் தான் இவங்களுக்கு நல்ல வழி காட்டணும், நல்ல புத்தி கொடுக்கணும், ஏன்னா தீய வழியில் போகிறாங்க. அப் பகவான் கோன் ஹே எக் நஹி ஜான்தே. ஸோ கடவுள் தான் நல்ல வழி காட்டணும், கடவுள் தான் நல்ல புத்தி கொடுக்கணும், கடவுள் ராத்திரியில் இந்த பூமிக்கு வர்றாரு அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே தவிர அந்த பகவான் யார் என்றே தெரியாமல் இருக்காங்க. கதித்து பகவான் நிராகார் ஹை சர்வவியாபி ஹை. பகவான் என்றாலே அவர் நிராகாரன்னு சொல்கிறாங்க, மேலும் சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. फिर तो कोई बात नहीं ठहरती है. சர்வவியாபி என்று சொன்னால் அப்போ எதுவுமே அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. तुम बच्चे जानती हो बाबा कैसे साधारण ब्रह्मा की तन में अवतार लेता. குழந்தைகள் நீங்கள் தான் புரிஞ்சிட்டீங்க எப்படி பாபா சாதாரண பிரம்மாவுடைய உடலில் அவதாரம் எடுக்கின்றார். பிரம்மா கஹா पैदा हुआ, एक भारतवासी ही नहीं. பிரம்மா எங்கு பிறப்பெடுத்திருக்கின்றார், பிரம்மா யாரு, இது கூட பாரத மக்களுக்கே தெரியாது. ஏன்னா பிரம்மானா அவங்க 4 தலை 5 தலை இந்த மாதிரி சாஸ்திரத்தில் வர்ணனை பண்ணிட்டாங்க. பட் இந்த சாதாரண மனித உடலை இறைவன் பிரவேசமாகிறாரு, அவருக்கு தான் பிரம்மான் பெயர் சூட்டுறாருன்னு அவர் மூலமாக தான் படைத்தல் காரியம் செய்கிறாங்கங்கிறது நம்ம தான் தெரிஞ்சிட்டோம். தாதா கா சித்திர தேக் மூன் சாத்தியகி. அதனால் பிரம்மான்னு நாம் இவருடைய சித்திரத்தை காட்டும்போது இந்த வயோதிகர் சித்திரத்தை பார்த்து மக்கள் குழப்பமாயிடுறாங்க. சமஸ்தே பிரம்மானே விஷ்ணுக்கு நாபிசே ஜனம் லியா. ஏன்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பிரம்மா விஷ்ணுவுடைய தொப்பிலிருந்து பிறப்பெடுத்தாரு. அப் நாபிசே ஜனம் தோ கிஷ்கா ஹோத்தா ஹோ நஹி சக். தொப்பிலிருந்து யாராவது பிறப்பெடுக்க முடியுமா? விஷ்ணு கஹா ரக்னே வாலா கிஸ்கி பயோகிராஃபி கோ ஜான்தே நஹி. அடுத்தது விஷ்ணு எங்கிருக்காரு, அவருடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன, அவருடைய வரலாறுகள் பற்றியும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. क्या ब्रह्मा द्वारा विष्णु ने सब वेदों को सार सुनाया. பிரம்மா மூலமாக விஷ்ணு அனைத்து வேத சாஸ்திரங்கள் சாரத்தை கேட்டாரா? பிரம்மா கா ஹாத் மே வேத் தே தியா. பிரம்மாவுடைய கைகளில் வேதங்களை காட்டியிருக்காங்க. எக் பி நஹி ஹோ சக்தா. இது கூட மாதிரி இருக்க முடியாது. बाप समझाते एक तो बच्चों को देही अभिमानी होकर यहाँ बैठना. குழந்தைகள் இங்கு அமரும் பொழுது ஆத்மா என்ற எண்ணத்தில் அமர வேண்டும். அம் ஆத்மா பரம்பிதா பரமாத்மா से इन कानों द्वारा सुन रहे हैं. ஆத்மாக்களாகி நாம் பரம்பிதா பரமாத்மா கூறுவதை இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். परंतु बच्चे घड़ी घड़ी भूल जाते हैं. ஆனால் குழந்தைகள் அடிக்கடி மறந்துடுறாங்க. हम आत्माओं के साथ परमपिता परमात्मा वार्तालाप कर रहे हैं. ஆத்மாக்களாகி நம்முடன் பரம்பிதா பரமாத்மா உரையாடல் செய்கிறார். முரளின்னா என்ன? பாபா முரளியில் தான் குழந்தைகளாகி நம்மகிட்ட பேசுகிறாரு. जो सबका सद्गति दाता ज्ञान का सागर है वो बैठ बच्चों को पढ़ाता है. யார் சத்கதியின் வெள்ளல் ஞான கடலாக இருக்கின்றாரோ அவர்தான் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். एक सिवाय तुम्हारा किसकी बुद्धि में बैठता नहीं इसलिए इतना रिगार्ड नहीं रख. இதெல்லாம் குழந்தைகளாகிய உங்க புத்தியில் தான், உங்களை தவிர வேறு யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதன் காரணத்தினால அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல. अगर निश्चय है कि भगवान पढ़ाता है तो पढ़ाई एक सेकंड भी नहीं छोड़ सकते. நம்பிக்கை இருந்தால் பகவான் எனக்கு பாடம் சொல்லி தர்றாருன்னு அவங்க ஒரு செகண்ட் கூட
தவற விட மாட்டாங்க. ए पढ़ाई आधा पौना घंटा चलती है. இந்த படிப்பு 24 மணி நேரத்தில் பாபா 1 மணி நேரம் முரளி கிளாஸ் நடத்துகிறார். 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைமாவது நம்ம என்ன பண்ணோம், முரளி கேட்குறதுக்கு நேரம் கொடுக்கணும். बाप कहते सिर्फ मुझे याद करो, एक ही बात कभी नहीं बोलो. பாபா சொல்கிறாரு, என்னையே நினைவு செய்யுங்கள், இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். பாக்கி தோ விஸ்தார் ஹே, மற்றபடி ஞானம் விஸ்தாரமாக இருக்குது. बाबा समझाते एक जो वेद शास्त्र पढ़ना, दान पुण्य करना, एक जो भी करते आए हो एक ड्रामा बना हुआ है. பாபா புரிய வைக்கிறார், வேத சாஸ்திரங்கள் படிக்கிறது, தான புண்ணியங்கள் செய்வது, இது கூட நாடகத்தின்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆதா சமய ஞான், ஆதா சமய பக்தி. பாதி காலம் ஞானத்தின் பிராப்தி, பாதி காலம் பக்தி. பிரம்மா கா தின் பிரம்மா கா ராத் ஹே, இதைத்தான் பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல் என்று கூறப்பட்டது. காமன் தின் ராத்து ஜான்வர் பி ஜான்தே, பொதுவாக இந்த 24 மணி நேரத்தில் வரக்கூடிய இரவு பகலை மிருகங்கள் கூட தெரிஞ்சிருக்கு. பரந்து பிரம்மா கா தின் ராத்து படே படே வித்வான் பி நஹி ஜான். ஆனால் பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல் என்று கூறப்பட்டிருக்கு. இந்த இரவு பகலை பற்றி பெரிய பெரிய பண்டிதர்கள் வித்வான்கள் கூட அறியாமல் இருக்கிறார்கள். तुम बच्चों को गृहस्थ व्यवहार में रहते धंधे आदि करते पढ़ना जरूर है. குழந்தைகளாகிய நீங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களுடைய தொழில் கடமை செய்தாலும் இந்த ஞான கல்வி அவசியம் படிக்க வேண்டும். இஸ்மே கஃப்லத் நஹி கர்னி சை. படிப்பில் நீங்கள் குழந்தைகளே தவறுகளை செய்யாதீர்கள். பாபா ஜான்தே ஃபலானா ஃபலானா கஃப்லத் கர்த்தே ஹை. யார் யார் தவறுகள் செய்கிறாங்க பாபாக்கு தெரியுது. रेगुलर पढ़ते नहीं तो नापास हो जाएंगे, कम पद पाएंगे, क्योंकि विनाशी धन की लोभी है. யார் தினம்தோறும் இந்த படிப்பு படிக்கிறது இல்லையோ, இப்போ படிக்கலன்னு என்ன ஆகிடும், அவசியம் ஃபெயில் ஆகிடுவாங்க. அதனால் பதவியும் கம்மியாயிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அழியக்கூடிய செல்வத்தின் மேலே ரொம்ப பேராசை இருக்குது. அவினாஷி கியான் ரத்தன் கி கதர் நஹி. அழிவற்ற ஞான ரத்தனத்தின் மீது ஒரு மரியாதை இல்லை. அந்த செல்வம் ஸ்தூல செல்வம், கண்ணால் பார்க்கறது. அதை சேமிக்கணும், அதை சம்பாதிக்கணும், அதை அதிகரிக்கணும் அப்படிங்கிற அதுலேயே டயத்தை கொடுக்குறான். ஆனால் அவங்களுக்கு இது புத்தியில் புரியல, நான் ஆத்மா உடலை விட்டு பிரியும் போது இந்த செல்வம் எல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போகணும். அதனால் பாபா இது அழியக்கூடிய செல்வம்னு சொல்கிறாரு. பட் ஞான செல்வம் தான் ஆத்மாவில் சேமிப்பாகுது. तुम बच्चे ही जानते हो साथ में एक अविनाशी रतन ही चलेगा. குழந்தைகள் நீங்கள் தான் புரிஞ்சிட்டோமா? இந்த அழிவற்ற ஞான ரத்தனம்தான் ஆத்மாவுடன் வரும். जिन्होंने बहुत पैसा इकट्ठा किया उनकी पिछाड़ी गवर्नमेंट पड़ी हुई है. உலகத்தில் யார் நிறைய செல்வத்தை சேமிக்கின்றார்களோ, நிறைய செல்வம் சேமிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அரசாங்கம் அவங்க பின்னாடியே போகுது. जैसे मनुष्य का मौत आता है तो पीले हो जाता है. பொதுவாக இன்னைக்கு மரணம் என்பது வருதுன்னு தெரிஞ்ச உடனே மூஞ்சியெல்லாம் வெளுத்து போயிடுறது. वैसे गवर्नमेंट के ऑफिसर लेने के लाते तो भी पीला हो जाते. அதே போல் பணம் நிறைய இருக்கக்கூடியவங்க வீட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாவே மூஞ்சியில் வெளுத்து போயிடுறது. देखो दुनिया की हालत क्या है. ஸோ உலகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கு பாருங்க. हम समझाते बच्चे समय बहुत थोड़ा है. ஆக நாம் புரிய வைக்கின்றோம், குழந்தைகளே இனி நேரம் குறைவாக உள்ளது. இஸ் மிருத்யுலோ நரக்கோ கஹா ஜாத்தா ஹை. இந்த மரண உலகத்தை நரகம் என்று சொல்லப்படுகிறது. கத்தேனா அம் பத்தித்தே ஃபிர் அப்பனி மத் பர் சல்தே ரே. பத்தித்தமாக இருக்காங்க,
ஆனாலும் அவங்கவுங்களுடைய மன வழிப்படி தான் நடக்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் கர்த்தேகி சாந்தி கைசே ஹோ, மாநாடுகள் நடத்துகிறாங்க, அமைதி எவ்வாறு உருவாக்குவது என்று. தர்ம வாலே ஆப்பஸ் மே ந லபடே, தர்மத்தினர்கள் ஒருவர் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. ஏ கிறிஸ்டின் தர்ம வாலே ஹி அப்னே தர்ம வாலோं से लड़ रहे हैं, ஒரே கிறிஸ்துவ தர்மத்தினர் தன்னுடைய அந்த கிறிஸ்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் கூடவே என்ன ஆயிடுறாங்க, சண்டை போடுறாங்க. ஏன்னா அதுலேயும் நிறைய பிரிவினைகள் இருக்குது, பெந்தகோஸ்ட் இருக்குது, அப்படி பலவிதமான பிரிவினைகள் அவங்க கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. அவங்களுடைய ஒருத்தர் சண்டையிட்டுக்கிறாங்க. अब उनको मनुष्य कैसे शांति कर सकता है? ஸோ அவர்களுக்கு எவ்வாறு மனிதர்களுக்கு அவர்கள் சாந்தி கொடுக்க முடியும்? ஏன்னா அவங்களுக்குள்ளே அசாந்தி சண்டை இருக்கும்போது, அவங்களுக்குள்ளே அமைதி இல்லைங்கும்போது அவங்க எப்படி மக்களுக்கு அமைதி தர முடியும்? பில்குல் கி நிதனிகை, கம்ப்ளீட்டாக என்ன ஆயிட்டாங்க, இறை தந்தையை அறியாத காரணத்தினால அனாதையாக ஏழையாக ஆயிட்டாங்க. ரிஷி முனிபி கத்தே, ரிஷி முனிகள் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? हम रचयिता और रचना के आदि मध्यंत को नहीं जानते, நாங்கள் படைப்பவர் மற்றும் அவருடைய படைப்பை பற்றிய ஆரம்பம் இடை இறுதியை அறியாமல் இருக்கிறோம். பாப் कहते तुम अपने धनी को नहीं जानते हो, பாபா சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய தந்தை யாருங்கிறது தெரியாமல் இருக்கீங்க. மாலிக்கோ மான்தே ஹோ தோ ஜான்னா சாஹியேனா, இப்போ நாம் அந்த தலைவன் யாருன்னு தெரிஞ்சிட்டோம், அவர் மேலே இப்போ நமக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பகவான் ஈஸ்வர் காட் சப் பின்ன பின்ன நாம் ரத், அவரை பகவான் என்றும் ஈஸ்வரன் என்றும் காட் என்றும் பல பெயர்களை வைத்து அழைக்கிறார்கள். வாஸ்தவமேகை, உண்மையிலே அவர் யாரு? ஃபாதர், அவர் நமக்கு தந்தையாக இருக்காரு. அமர ரச்சிதாகே அம் உன்கே பச்சே டெஹரே, நம்மை படைப்பவர் அவர்தான். ஆகவே நாம் அவருடைய குழந்தைகள். பாப் மா அவர் பச்சேகே, தாய் தந்தை மற்றும் குழந்தைகள். அம் தோ ஜெய்சே ஈஸ்வரிய ஃபேமிலி டஹரா, ஆக நாம் யாராயிட்டோம்? ஈஸ்வரிய குடும்பத்தினராக ஆயிட்டோம். மாத் பிதா சே ஜரூர் வர்ஷா மில்னா சை, தாய் தந்தையிடமிருந்து அவசிய ஆஸ்தி கிடைக்கும். ஹம் பரம்பிதா பரமாத்மா கி ஃபேமிலி மே, நாம் பரம்பிதா பரமாத்மாவினுடைய குடும்பத்தினர்கள். பாப் கோ சர்வவியாபி கதே தோ ஃபேமிலி ஹோ ந சகே, அந்த தந்தையை எங்கும் வியாபித்துள்ளார், சர்வ வியாபின்னு சொன்னால் அப்போ அவருடைய குடும்பம்னு எப்படி சொல்ல முடியும்? மாலிக் ரச்சிதாகி அம் ஃபேமிலி ஹே, நம்முடைய தலைவன் படைப்பாளர், அவர் தான் படைப்பவர். காட் இஸ் த கிரியேட்டர்னு சொல்லியிருக்கோம். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாம. आज से 5 वर्ष पहले बाप ने बरोबर बसा दिया था, இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை நமக்கு ஆஸ்தி கொடுத்திருந்தாரு. சிர்ஃப் அம்கோ பரந்து சப்கோ தேதி, நமக்கு மட்டும் கொடுக்குறாரு, மேலும் அனைவருக்கும் கொடுக்குறார். நமக்கு மட்டும்னா நமக்கு ஜீவன் முக்தி கொடுக்குறார். ஞானத்தை கேட்காத குழந்தைகளுக்கு முக்தியை கொடுக்குறார். हमको जीवन मुक्ति देते, बाकी सबको मुक्ति देते, कितना सच. நமக்கு ஜீவன் முக்தியை கொடுக்கின்றார், மற்றவர்களுக்கு முக்தியை கொடுக்கின்றார். இதெல்லாம் எவ்வளோ எளிமையான விஷயங்கள். எக் பி குஷிக்கு பாரா சட்னா சாஹி, இந்த ஞான கருத்துக்களை நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் நமக்குள்ள அளவற்ற மகிழ்ச்சி என்பது ஏற்படும். பரந்து ஓஹோ மம் மாயா यहाँ से बाहर जाती माया बुला देती. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க. பாபா எவ்வளோ நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்கிறாரு, நமக்கு எவ்வளோ பெரிய பிராப்தியை தர்றேங்கிறாரு. ஆனால் குழந்தைகள் வெளியே போனவுடனே மாயை எல்லாத்தையும் மறக்க வச்சிடுது.
बाप को ही भूल जाते, अप्पाவையே மறந்துடுறாங்க. अभी तुम बाप के बने हो, तुम ही जानते हो शिव बाबा ने ब्रह्मा द्वारा हमको अडॉप्ट किया. இப்போதான் நீங்கள் பாபாவுடைய குழந்தைகளாக ஆயிருக்கீங்க. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம் शिव बाबा பிரம்மாவின் மூலமாக நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். ऐसा नहीं ब्रह्मा विष्णु की नाभि से निकला. அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது பிரம்மா விஷ்ணுவுடைய தொப்புள்ளிருந்து வர்றாருன்னு. एक चित्र रखना चाहिए. गांधी की नाभि से नेहरू निकला. காந்தியினுடைய தொப்புள்ளிருந்து நேரு வந்தாருன்னு சித்திரம் இருக்கு. परंतु विष्णु की नाभि से इतना बड़ा ब्रह्मा कैसे निकलेंगे? ஆனால் விஷ்ணுவுடைய தொப்புள்ளிருந்து இவ்வளோ பெரிய பிரம்மாங்கிற மனிதன் எப்படி வர முடியும்? फिर ब्रह्मा बैठनाले सुनाते हैं वेदों की सो भी कहा क्या सूक्ष्म वतन में. அப்புறம் பிரம்மா அமர்ந்து அனைவருக்கும் ஞானத்தை கொடுக்கின்றார். எங்கே ஞானத்தை கொடுத்தாரு? சூக்ஷ்ம வத்தனத்தில் அமர்ந்தா. குச் பி புத்திமே நகி பைட்தா. ஆக அவர்கள் முற்றிலும் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. जिनको बाप से वर्षा लेना है और सब बातें समझते हैं. ஆனால் யார் பாபா கிட்டிருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்ற பிராப்தம் இருக்கோ அவங்க எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நாம் பாபாவுடைய ஞானம் புரிஞ்சுக்கிறோன்னா நமக்கு பிராப்தம் இருக்குன்னு அர்த்தம். பாக்கி சப் கஹ் தேதே ஹே கல்பனா ஹே. மற்றபடி பிராப்தம் இல்லாதவர்கள் என்ன சொல்லிடுவாங்க? இவங்க சொல்கிற ஞானம் எந்த வேத சாஸ்திரத்தில் இல்லை, பக்தியில் யாரும் சொல்லவே இல்லை, இவங்க என்னமோ புதுசாக சொல்கிறாங்க, இதெல்லாம் இவங்களுடைய கற்பனை கதை, கட்டுக்கதை அப்படின்னு பல பிறவியெல்லாம் சொல்கிறது தான் கற்பனை கதை. பாபா சொல்கிறது எல்லாமே சத்தியமானது. பட் அந்த ஆத்மாவில் பிராப்தி, அந்த பாக்கியம் இல்லாதனால அவங்க இதெல்லாம் கற்பனைன்னு சொல்லிடுவாங்க. பச்சே தோ மான்தி ஹோ பரோபர் பாபா சத்திய சுனாத்த. குழந்தைகளாகி நாம தான் புரிஞ்சிட்டோம் பாபா சத்தியத்தை உபதேசிக்கின்றார். तुम ब्राह्मणों को फिर जाकर सबकी सच्ची गीता सुनाना. பிராமணர்களாகி நாம் சென்று அனைவருக்கும் இந்த உண்மையான கீதை சொல்லணும். சப் ஏக் ஜைசா நஹி சம்ஜா சக்தே. எல்லாருமே ஒரே மாதிரியாக புரிய வைக்க முடியாது. வக்த் நம்பர் வார் ராஜதானி பன் ரஹி ஹே. ராஜதானி என்பது வரிசை பிரகாரமாக உருவாகி கொண்டிருக்கின்றது. சப் ஏக் ஜைசா பढ़ ந சகே. எல்லாருமே ஒரே மாதிரியாக படிக்க முடியாது. தாரண் கர் ஃபிர் உஸ் பர் விசார் மந்தன் கர்னா ஹை. இதை நாம் தாரணை செய்து இதை பற்றி நன்றாக சிந்தனை செய்யணும். சுனோ நோட் கியா ஃபிர் பைட் கியால் கர்னா செய்யும். ஞானத்தை கேட்கணும், அதை குறிப்பு எழுதிக்கணும். அந்த குறிப்பு எழுதின ஞான கருத்துக்கள் மீது நம்ம நல்லா சிந்தனை செய்யணும். ஆஜ் பாபா நே கியா சுனாயா. இன்னைக்கு பாபா என்னென்ன சொன்னார்? சவரி உட்கர் கௌர் கர்னா செய்ய. அதிகாலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுங்க? பாபா சொன்ன முரளி மகா வாக்கியத்தெல்லாம் ரிப்பீட் பண்ணி சிந்திக்கணும். तुमको सब पर तरस पड़ना चाहिए. உங்களுக்கு எல்லார் மேலேயும் இரக்கம் வரும். बाबा का फरमान है अपने रचना स्त्री बच्चों को समझाओ. பாபாவுடைய கட்டளை என்ன? உங்களுடைய படைப்பாகிய உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கும் ஞானத்தை புரிய வைங்கள். புருஷ் ரச்சனா ரச்சிதே அப்னே சுக் கேலியே. ஆண்கள் படைத்தல் என்ற காரியத்தை செய்கிறாங்க தன்னுடைய சுகத்திற்காக. ஏ பேகத் கா பாப் खुद सुख नहीं भोगते, कहते बच्चों के लिए सारी मेहनत करता. இந்த எல்லையற்ற தந்தை அவர் எந்த சுகத்தையும் அனுபவிப்பதில்லை. குழந்தைகளாகி நமக்காக தான் முழு முயற்சி செய்கிறாரு. तो जब दारन को तब नशा चढ़े, फिर दूसरों को भी इंजेक्शन लगा सके. எப்போ பாபா சொல்கிறது நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர்றோமோ அப்போ இந்த ஆன்மீக போதை வரும். நல்ல போதை ஏற்பட்டதாக மற்றவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட முடியும். பாபா மிசல் ரகம் தில் பண்ணா. பாபாவை போல் நம்ம கருணை உள்ளம் கொண்டவங்களா ஆகணும்.
அஸ்ரமத் से सबको छुड़ाना है. தீய வழியில் செல்லக்கூடியவர்களை நாம் அந்த வழியிலிருந்து அவங்கள விடுவிக்கணும். கித்னி பாரி துஷ்மன் ஹே ராம் और ராவன் கி. நம்முடைய மிகப்பெரிய எதிரி யாரு? ராமர் சிவ பாபான்னு புரிஞ்சிட்டோம். ராவணன் நம்முடைய மிகப்பெரிய எதிரி. எஹே ராவன்ராஜ் வஹே ராமராஜ். இப்பொழுது நடைபெறுவது கலியுகம், ராவணராஜ். ஆனால் சத்தியுக ராமராஜ்யம். மனுஷ குச் நஹி ஜான்தே பாவன் கோன் பனாத்தா ஹே பதித் கோன் பனா. மனிதர்கள் எதுவுமே புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. நம்மளை பத்தித்தமாக ஆக்கியது யார்? நம்மை பாவனமாக ஆக்குபவர் யார்? பாப் கித்னி அச்சி ரீதி சம்ஜாத். பாபா எவ்வளோ நல்ல விதமாக புரிய வைக்கின்றார். சம்ஜானே கே லியே எக் சித்திர பனாயா ஹை. நாம் மற்றவர்களுக்கு ஞானத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த படவிளக்கு சித்திரங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. வேர்ல்டு கே ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி பாப் ஹி சம்ஜாத். இந்த உலக சரித்திர பூகோளத்தை பற்றி பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. இன் சித்ரோமே போத் அச்சா லிக்கா ஹுவாகே. இந்த சித்திரங்களில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்கியங்கள் கூட மிக நன்றாக இருக்கு. अब तुम बच्चे जानते हो निराकार गॉड फादर सारे वर्ल्ड की रिलीजो பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி பைட் சுனாத்தா ஹே. இப்போ நிராகாரமான அந்த இறை தந்தை முழு உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளம் அனைத்தையும் நமக்கு இப்போ உட்காந்து புரிய வைக்கிறாரு. சுந்தே போதே பரந்து சமஸ்தே குச் பி நஹி. நிறைய குழந்தைகள் கேட்டாலும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வாஸ்தவ சித்திரம் அந்தோங்கி ஆகே ஐநாகே. இந்த படவிளக்க சித்திரங்கள் அனைத்தும் கண்ணற்ற குருடர்கள் முன்னாடி ஒரு கண்ணாடி மாதிரி. ஜாட் और ட்ராமா வக்து போத் கிளியர் ஹே. கல்ப விருட்சம், இந்த உலக நாடக சக்கரம், இது ரெண்டுமே ரொம்ப தெளிவான சித்திரம். பாபானே சம்ஜாயா பன்வாயா. பாபா தான் இதெல்லாம் புரிய வைத்து குழந்தைகள் மூலமாக இந்த சித்திரங்களை செய்ய வச்சிருக்கார். இஸ் சமய சப் அக்ஞான் நீந்த் மே சோயே ஹுயே ஹே. இந்த நேரத்தில் அனைவரும் அக்ஞானம் என்ற தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. தும் பச்சே ரூஹானி யாத்ரா பர் லே சாத்தி. நாம் குழந்தைகள் மற்றவர்களையும் இந்த ஆன்மீக யாத்திரையில் அழைத்து செல்கிறோம். ரூஹானி ராகே பனானே கே லியே கித்னா கியான் தேனா படே. இந்த ஆன்மீக பாதையில் அவர்களை நடத்த வைப்பதற்காக எவ்வளோ ஞானம் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. புத்தி ஸ்வச்ச சாஹியே. ஞானத்தை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள புத்தி சுத்தமார். புராணி துனியா से एकदम उपराम हो. இந்த பழைய உலகத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுபட்டவர்களாக ஆகணும். வண்டர் ஹேனா ஜஹா அப்பனா ஜட யாத்கார் ஹே வஹா அக்கர் பைட்டே ஹே. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா? எங்கே நம்முடைய நினைவு சின்னம் இருக்கோ அங்கேயே வந்துட்டோம். இப்போது தில்வாலா டெம்பிள் மவுண்ட் அபுவில் கட்டப்பட்டிருக்கின்றது அந்த கோவில். ஆனால் அந்த தபஸ்விகள் தபஸ்யா பண்ணி சொர்க்கத்தை அடைகிறார்கள் என்று அங்கே சிலைகள் கட்டியிருக்காங்க. ஆனால் அது நம்முடைய ஜட சித்திரம், நம்முடைய நினைவு சின்னம். வக் ஜடஹே எக் சைத்தன்யே. அங்கே ஜடமாக சிலைகளாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்கே குழந்தைகள் சைத்தன்யமாக தபஸ்யா பண்ணுறோம் சொர்க்கம் போகிறதுக்கு. படா குப்த ராஜ். இதெல்லாம் ரொம்ப ஆழமான ரகசியங்கள். ஜெய்சே ஹம் குப்த் வைசே மந்திர் யாத்கார் பி குப்த ஹே. எப்படி நாம் குப்தமாக இருக்கின்றோமோ அதே போல் நம்முடைய நினைவு சின்ன கோவில்கள் இது கூட நம்முடைய நினைவு சின்ன கோவில்னு யாருக்கு தெரியல, அதனால் இது குப்தோங்கிறார். மந்திர் பனானேவாலா குச் நஹி ஜான். கோவில் கட்டக்கூடியவர்களுக்கு கூட ஒன்றுமே தெரியல. பாப் துமே சப் பாத்தே சம்ஜாத்தே. ஏன்னா அவங்கக்கிட்ட கூட ஞானம் இல்லை, அதனால் பக்தி பாவனையில் கோவில் கட்டிடுறாங்க. பட் இந்த நினைவு சின்னங்களுடைய உண்மையான சரித்திரம் என்னங்கிறது நம்ம தான் பாபா புரிய வைக்கிறார். பிரதர்ஷனமே அக்ஷர் பௌத் அச்சி ஹோனிச்சே. நாம் படவிளக்க கண்காட்சிகள் வைக்கும்போது அங்கே நல்ல நல்ல வாக்கியங்கள் எழுதி போடணும். துமே சம்ஜானா பி பௌத் அச்சி ரீதி சாய். நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போதும்
மிக நல்லபடியாக புரிய வைக்கணும். आदमी आदमी को पहचानने भी चाहिए. बड़े बड़े आदमी आते हैं, कोई अच्छी रीति समझाते, कोई तो कह देते अच्छा लगता है, परंतु फुर्सत कहाँ. நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் புரிய வைக்கணும். சில நேரங்கள் பெரிய பெரிய மனிதர்கள் கூட வருவாங்க. ஆகவே அவங்கள வரக்கூடியவர்களை பார்த்து அவங்களுக்கு ஏற்றாற் போல் நம்ம புரிய வைக்கணும். சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வர நேரமே இல்லை. கோய்க்கேத்து கல்சே ஆக்கர் சம்ஜிங்கி. சிலர் சொல்கிறாங்க, நாளையிலேருந்து நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். பாபா கதித்தும் கபி நகி ஆயிங்க. அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு பாபா என்ன சொல்கிறாரு, ஒரு நாளும் வரமாட்டாங்க. படா முஷ்கில் ஹி. ஞானத்தை கேட்டு அதன்படி நடப்பது ரொம்ப கஷ்டம். तुम जानती हो हम देवता बन रहे हैं, अपनी राजधानी स्थापना हो रही है. நாம குழந்தைகள் தான் தெரிஞ்சிட்டோம், நாம் தேவதைகளாக ஆயிட்டே இருக்கோம், நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆக போகின்றது. ஹம் ராஜ்ஜி கரை, நாம் தான் அரசாட்சி பண்ண போகிறோம். பரந்து தில் தர்ப்பன்மே தேக்னா செய். ஆனால் இதயம் என்ற கண்ணாடியில் நான் எப்படி இருக்கேன்னு பாரு. ஹம் ராஜா ராணி பனேங்கே யா தாஸ் தாசி பிரஜா பனேங்கே. நான் ராஜா ராணியாக ஆகுவேனா அல்லது दास दासी प्रजेगளாக ஆகுவேனா. मधुमेह में अगर ऐसा नशा चढ़ा कर जाओ तो सदैव कायम रहे. மதுபன் வர்றீங்கன்னா அங்கே நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆன்மீக போதையை மிக உயர்வானதாக ஆக்கி கொள்ளும். ஏன்னா அங்கே வாயு மண்டலம் ரொம்ப யுக்தான வாயு மண்டலம். சீனியர் தாதிகளுடைய நம்ம விதவிதமான வகுப்புகள் கேட்குறோம், அங்கே நமக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படுறது. அப்போ அதனால் நம்ம மதுபனில் நல்ல ஆன்மீக போதையை உருவாக்கிக்கணும். அந்த ஆன்மீக போதை நிரந்தரமாக ஆக்கி கொள்ள வேண்டும். अच्छा நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सारम. इस पुरानी दुनिया से उपराम रहना है. இந்த பழைய உலகத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். स्वच्छ बुद्धिबन ज्ञान धारण करके दूसरों को धारण करना है. சுத்தமான புத்தி உடையவர்களாக ஆகி ஞானத்தை நாம் நடைமுறைப்படுத்தி மற்றவர்களையும் தாரணை செய்விக்க வேண்டும். விசாசான் மந்தன் கருணாய், ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்ய வேண்டும். பாப் சமான் ரகம் தில் பன் சப்கு அசுரமத் சே சூடன. பாபாவுக்கு சமமாக கருணை உள்ளம் கொண்டவர்களாக ஆகி தீய வழியில் செல்லக்கூடியவர்களை நாம் அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். वरदानम. परिवर्तन शक्ति द्वारा बीती को बिंदी लहाने वाला निर्मल और निर्माण भव. பரிவர்த்தனை சக்தியின் மூலமாக கடந்து முடிந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எப்பொழுதும் நிர்மல் மற்றும் நிர்மான் பணி உள்ளவர்களாக ஆகுக. परिवर्तन शक्ति द्वारा पहले अपने स्वरूप का परिवर्तन करो. मैं शरीर नहीं आत्मा हूँ. பரிவர்த்தனை சக்தியின் மூலமாக முதலில் தன்னுடைய ஸ்வரூபத்தை பரிவர்த்தனை செய்யுங்கள். ஸ்வரூபத்தை பரிவர்த்தனை செய்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த शरीरम அல்ல, நான் ஒரு ஆத்மா. फिर स्वभाव को परिवर्तन करो. அப்புறம் சுபாவத்தை பரிவர்த்தனை செய்யுங்க. पुराना स्वभाव ही पुरुषार्थी जीवन में धोखा देता है. பழைய சுபாவங்கள் தான் இந்த முயற்சி செய்யும் இந்த வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. तो पुराना स्वभाव अर्थात नेचर को परिवर्तन करो.
பழைய சுபாவம் என்று எதை சொல்கிறோம்? சாதாரண பாஷையில் சொல்லும்போது என்னுடைய நேச்சர், என்னுடைய பழக்கம், என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை நம்ம மாற்றணும். फिर संकल्पों को परिवर्तन करो. அதுக்கப்புறம் எண்ணங்களை நாம் பரிவர்த்தனை செய்யணும். व्यर्थ संकल्प को समर्थ में परिवर्तन कर. வீணான சங்கல்பத்தை शक्तिशाली எண்ணங்களாக மாற்றுங்க. इस प्रकार की परिवर्तन शक्ति द्वारा हर बीती को बिंदी लहा दो तो निर्मल और निर्माण स्वतः ही बन. இந்த மாதிரி பரிவர்த்தனை சக்தியின் மூலமாக கடந்து முடிந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அப்போ நம்ம ஆத்மா என்ன ஆகிடும்? நிர்மலமாக மாறிடும். மேலும் நிர்மான் பணிவுள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன். मस्तक पर स्मृति का तिलक सदा चमकता रहे, यही सच्चा सुहाग की निशानी है. நெற்றியில் நினைவு என்ற திலகம் சதா ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். பாபாவுடைய நினைவு, ஆத்மா நினைவு, பாபா சொன்ன ஸ்வமானத்தின் நினைவு, இந்த நினைவுகள் தான் பாபா திலகம்னு சொல்கிறார். இந்த திலகம் பிரகாசமாக இருக்கணும். அவங்க தான் யார்? உண்மையான சுமங்கலிகள். दादियों की पुरानी डायरी से कुछ चुने हुए अनमोल रतन है. தாதிமார்களுடைய பழைய டைரியிலிருந்து விலை மதிக்க முடியாத ஞான ரத்தனங்கள் சில. मनुष्य वैल्यू शुद्ध बुद्धि और अशुद्ध बुद्धि पर होता है. மனிதர்களுடைய மதிப்பு எதை பொறுத்து இருக்குன்னா அவங்களுடைய புத்தியை பொறுத்து. சுத்த புத்தியாக இருந்தால் அவங்க மதிப்புள்ளவங்களாக இருப்பாங்க. அசுத்த புத்தி இருந்தால் மதிப்பு குறைஞ்சிடும். जैसे सर्वोत्तम देवी देवता घराने की बुद्धि सर्वोत्तम वैल्यूबल है. எப்படி சர்வோத்தமமான தேவி தேவதைகளுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் புத்தி சர்வோத்தமமாக, அதனால் அவங்கள மதிப்பானவர்கள். ஐசே மனுஷ घराने மத்தியம் வேல்யூ है. மனித வாழ்க்கையில் அவங்களுடைய புத்தி நடுத்தரமான புத்தியாக இருக்குது. इसी प्रकार कनिष्ठ घराना बुद्धि की वैल्यू कनिष्ठ है. தாழ்வான வம்சத்தை சேரும்போது என்ன ஆயிருது? கனிஷ்ட புத்தி. தாழ்வான புத்தி உள்ளவர்களாக ஆகும்போது மதிப்பும் தாழ்வாயிருது. ஆக புத்தியை பொறுத்து தான் உயர்வு தாழ்வு என்பது. தீன் சம்பிரதாயகை, மூன்று விதமான சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். ஒன்று தெய்வீக சம்பிரதாயம், இரண்டாவது மனித சம்பிரதாயம், மூன்றாவது தாழ்ந்த சம்பிரதாயம். तीनों का मदार सारा बुद्धि पर. இந்த மூன்றுக்கும் ஆதாரம் புத்தி தான். पहले सर्वोत्तम बुद्धि वाले ब्राह्मण देवी देवताओं ने संपूर्ण ज्ञान से सर्वोत्तम कमाई कर वर्ल्ड सावर्निटी की अथवा वैकुंठ की बादशाह प्राप्त किया. सर्वोत्तमமான புத்தி உள்ளவர்கள் பிராமணர்கள் தேவி தேவதா சம்பூர்ண அந்த நிலை அடைவதற்கு ஞானத்தின் மூலமாக என்ன ஆனாங்க? சர்வோத்தம் கமாயி, உயர்வான வருமானத்தை செய்தார்கள். அந்த உயர்ந்த வருமானத்தின் ஆதாரத்தில் அவங்க என்ன ஆயிட்டாங்க? உலக ராஜ்யம் என்ற சாவியை அடைந்தார்கள். வைகுண்ட ராஜ்யத்தை பிராப்தம் அடைந்தார்கள். ஆதா கல பிரகிருதி உன்கி தாசி ஹுயி. பாதி கல்பத்துக்கு இயற்கை கூட அவங்களுக்கு தாசியாக இருந்தது. इसलिए प्रैक्टिकल में सुख भोगते और आधा कल उनकी मूर्तियां मंदिर में पूजी जाती है. सारा मदार इस बुद्धि पर है ना. அதனால் நடைமுறையில் அவங்க பாதி கல்பம் சுகத்தை அனுபவம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவிலில் அவங்கள இன்றைக்கும் மூர்த்திகளாக வைத்து அவங்க பூஜை செய்கிறாங்க. இதற்கெல்லாம் ஆதாரம் என்ன? அவர்களுடைய சர்வோத்தமமான புத்தி. इसलिए புத்தி தீக்கு புத்தி சாய். அதனால் புத்தி நல்லா ஷார்ப்பாக கூர்மையான புத்தியர். पिता ईश्वर की महावाक्य है, तेज रफ्तार से बुद्धियों लहाने वाला साक्षात मेरा स्वरूप है. தந்தையாகிய ஈஸ்வரனுடைய மகா வாக்கியம் என்ன?
யாருடைய புத்தி ரொம்ப பிரகாசமாக சக்தி நிறைந்ததாக கூர்மையாக இருக்கோ அவங்க புத்தி யோகமானது என்னிடமே வைக்கின்றார்கள். அவங்க என்ன ஆயிடுறாங்க? சாட்சாத் மேரா ஸ்வரூப், அவர்கள் என்னை போலவே ஆகிறார்கள். பாபா अपनी देवी बच्चों को वंडरफुल सौगात दहेज में दे. பாபா தன்னுடைய தெய்வீகமான குழந்தைகளுக்கு ஒண்டர்ஃபுல் பரிசு நமக்கு என்ன பண்ணுறாரு? தஹேஜ், அவர் நமக்கு பரிசாக கொடுக்கின்றார், சீதனமாக தருகின்றார். அபி துமே கொன்சி சௌகாத் மிலிஹி, இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பரிசு கிடைச்சிருக்கு? கியா அவினாஷி கியான் தன் கி ஹே, அழிவற்ற ஞான செல்வம் என்ற பரிசு கிடைச்சிருக்கா? அண்டர்ஸ்டுட் ஹே, இது நம்ம புரிந்து கொள்ளும் விஷயம். பரந்து உஸ்கே பாத் கியா மில்தா ஹே, இப்போ அழிவற்ற ஞான ரத்தனை அடைகிறோம், இதுக்கப்புறம் என்ன நமக்கு கிடைக்கும்? ஸ்ராரா श्रृंगार हुआ वंडरफुल वैकुंठ, ऐसे वंडरफुल सौगात तुम्हें दहेज में मिलता है. அலங்கரிக்கப்பட்ட விசித்திரமான வைகுண்டம் என்பதை நமக்கு பாபா சீதனமாக கொடுக்கின்றார். क्योंकि इस पिता का अपने बच्चे पर अति प्रेम है. ஏன்னா இந்த தந்தைக்கு குழந்தைகள் மேலே மிகுந்த அன்பு இருக்குது. वक्त कह देते वहाँ तो अरे को अपना अपना माँ बाप जो होगा वो देंगे. அங்கே அவரவர்களுக்கு தாய் தந்தைகள் இருப்பாங்க, அந்த தாய் தந்தைகிட்ட என்ன இருக்கோ அது குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. परंतु मैं तो अपने बच्चों को अभी ही दे दूँ. ஆனால் நான் இப்போ குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறேன்? எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் இப்போவே கொடுத்துட்றேன். समझते मेरे बच्चों को सब कुछ मिला तो उनकी दिल कैसे पूरी हो. ஏன்னா குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுத்தாதான் அவங்களுடைய இதயம் பூர்த்தியாகும். इस स्वरूप में सभी को वैकुंठ सौगात दे देता हूँ. பாபா இந்த ஸ்வரூபத்திலிருந்து குழந்தைகளுடைய மனதை நிறைவுபடுத்த வேண்டும் என்று பாபா என்ன பண்ணுறாரு? வைகுண்டத்தையே பரிசா தர்றாரு. ऐसे नहीं, जो ज्ञानी तो आत्मा सर्वोत्तम ही उनको देता. सर्वोत्तम का तो वहाँ भी कनेक्शन रखता है, परंतु मध्य सर्वोत्तम दोनों को मिलता है, क्योंकि इस समय देवी बच्चा होने के कारण एक समान अति प्रिय रखता है. அப்படி இல்லை, பாபா ஞானி து ஆத்மா சர்வோத்தமமானவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார், அப்படி இல்லை. சர்வோத்தம் என்பது சத்தியத்தினுடைய கனெக்ஷன். எவ்வளோ புத்தி சர்வோத்தமாக இருக்கா அவ்வளோ உயர்ந்த பிராப்தி. மற்றபடி நடுத்தரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பாபா இப்போ பிராப்தி தர்றார், எல்லாருக்குமே கொடுக்குறார். ஏன்னா தெய்வீகமான குழந்தைகள் என்ற காரணத்தினால பாபாவுக்கு அனைத்து குழந்தைகள் மேலே அதி பிரியம். பிராப்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் எல்லாருக்குமே பாபா பிராப்தி தர்றார். ஜிஸ் காரன் ஐசா வைகுண்ட் சௌகாத் மே தேத்தா ஹூம். அதனால் அனைவருக்குமே வைகுண்டத்தை பரிசாக சீதனமாக கொடுக்கின்றார். ஜிஸ்மே ஜென்ம ஜென்மாந்தர் சபி பச்சி சுக்கு போக்தே. ஸோ இந்த பிராப்தியின் மூலமாக பல பிறவிகள் குழந்தைகள் அங்கே சுகமாக இருப்பாங்க. उस रॉयल घराने की महिमा और पूजन, एक रॉयल घराना रॉयल ही तो उनकी एव वन महिमा है. ஸோ அது ராயல் குடும்பம், பூஜைக்குடிய குடும்பம், ராயலான குடும்பம் சொல்கிறார். அதனால் அதனுடைய மகிமை கூட எப்படி இருக்கும்? ராயலார் மகிமை கூட பாபா சொல்கிறாரு A1, முதல் தரமான மகிமையாக இருக்கும். தேவதைகளுடைய மகிமை எல்லாமே பாபாவை போலவே தேவதைகளுக்கும் மகிமைகள் இருக்குது. देखो लॉर्ड कृष्णा कितना धूमधाम से महिमा, எப்படி லார்ட் கிருஷ்ணா எவ்வளோ மக்கள் சிறப்பாக மகிமை செய்கிறாங்க. யூரோப்பியன் மேபி கத்தினா லார்ட் கிருஷ்ணா, யூரோப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் லார்ட் கிருஷ்ணான்னு மகிமை பண்ணுறாங்க. कृष्ण की पुजारी, कृष्ण का नाम लेकर कहते हम कृष्ण की पुजारी है. கிருஷ்ணனுடைய பூஜாரிகள்
கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நாங்கள் கிருஷ்ணனுடைய பூஜாரின்னு சொல்கிறாங்க. पूजा करने वाला पुजारी को ब्राह्मण का टाइटल देता है ना. பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜாரிகளுக்கு ब्राह्मणन என்ற டைட்டில் தர்றாங்க. जिसको प्रकृति उनको भी दासी हो जाता है, लेकिन प्रैक्टिकल में उनका लाइफ ब्राह्मण है ही नहीं. இயற்கை கூட அவங்களுக்கு தாசியாக மாறிடுது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் உண்மையிலே அவங்க பிராமணர்களாக அல்ல இல்லையா. அவங்க பெயர் ரீதியான பிராமணர்கள். நடைமுறை வாழ்க்கையில் அந்த பிராமணர்களுடைய நியமங்கள் இருக்கு இல்லையா. சங்கமயுகத்தில் எண்ணம் சொல் செயல் தூய்மையாக இருக்கணும், பாபா கிட்ட யோகா பண்ணணும், சாத்வீக உணவு சாப்பிடணும். இந்த நியமங்கள் எதுவுமே அவங்க கடைப்பிடிப்பதில்லை. சிர்ஃப் अपने पर एक टाइटल रखवाया. அவங்க கோவிலில் பூஜை செய்யக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு பிராமணர்கள் என்ற டைட்டில் கொடுத்துட்றாங்க. அப்புறம் நாம் சாக்கியா அவங்க தன்னுடைய பெயரை புகழ்படுத்தி கொள்கிறாங்க. सत्य के समय में जो लाज है वो सब यहाँ से ही शुरू होता है. சத்தியத்தில் என்னென்ன நியமங்கள் விதிமுறைகள் எல்லாம் இருக்கோ பாபா சொல்லாது சங்கம் யுகத்திலிருந்தே ஆரம்பமாகுது. उन कायदा की स्थापना पहले यहाँ होता है. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே இருக்கோ அதெல்லாம் இங்கிருந்தே ஆரம்பமாகின்றது. जो ला यहाँ मर्ज रूप में रहता वहाँ इमर्ज प्रैक्टिकल स्वरूप लाता. இன்னைக்கு லா சட்டங்கள் எல்லாமே குப்தமாக இருக்கு. ஆனால் அங்கே சத்தியத்தில் எல்லாமே நடைமுறையில் எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடப்பாங்க. जो यहाँ से ज्ञान उठाया जाता है वो अंतमते सोगति हो जाएगा. ஞானத்தை கேட்கக்கூடிய குழந்தைகள் கடைசி நேரத்தில் அவங்களுடைய மனநிலை ஒரே ஒரு உயர்வான பாபா கிட்ட இருக்கும். அதனால் அவங்க உயர்ந்த பிராப்தி அடைகிறாங்க. यहाँ की जो मत है उनसे वहाँ प्रैक्टिकल खत्म उठाया जाता है. இங்கே பாபா நமக்கு என்னென்ன வழிமுறைகள் ஞானம் சொல்லி தர்றாரோ அந்த ஞான வழிப்படி தான் அங்கே அனைவருடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கும். சோச் கியா ஜாத்தா है. எதை யோசிக்கிறாங்களோ அது செயலில் கொண்டு வந்துடுவாங்க. कहते சோச் சமஜ்கர் கதம் உட்டாவோ. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சிந்தித்து பின்னர் செயல்படுத்துங்கள். கதம் பகலே நகி உட்டாய ஜாத்தா. டக்குன்னு எதையுமே நம்ம செய்யக்கூடாது. செய்வதற்கு முன்னாடி பாபா என்ன சொல்கிறாரு, ஆதி மத்திய அந்த யோசித்து செய்யுங்க, திருக்கால தரிசியாக இருந்து செய்யுங்க. நான் இப்போ என்ன செய்கிறேன்னா அதனுடைய விளைவுகள் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசித்து செய்யணும். சோச் मर्ज है ना. अगर मनुष्य की बुद्धि सालिम है तो स्वच्छ है. बुद्धि बहुत विशाल चाहिए. மனிதனுடைய புத்தி எப்படி இருக்கணும், சாலிம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், விஷாலமாக இருக்கணும். இஸ் டிவைன் ஃபாதர் का इतना गायन क्यों हुआ. இந்த தெய்வீகமான தந்தைக்கு ஏன் இவ்வளோ மகிமைகள் நடைபெறுது. क्योंकि விஷால் புத்தி வாலே. ஏன்னா அவருடைய புத்தி விஷால புத்தியாக இருந்தது. புத்தி சேகி மனுஷ ராஜா அவர் புத்தி சேகி ரங்கு பந்தி. புத்தியின் ஆதாரத்தில் தான் மனிதர்கள் ராஜாவாக ஆகிறாங்க. ஆனால் புத்தியினுடைய ஆதாரத்தில் ஏழையாகவும் ஆகிறாங்க. புத்தி சபி கர்மேந்திரியோமே சிரோன்மணி காயி ஜாத்திகே. இந்த கர்மேந்திரியத்தில் மிக தலை சிறந்தது எதுன்னா புத்தி தான். ஏன்னா புத்தியின் ஆதாரத்தில் தான் எல்லாமே அவங்க செயல்கள் செய்கிறாங்க, பிராப்தி அடைகிறாங்க. विशाल बुद्धि वाले डिवाइन आत्मा का मस्तक चमकता है क्योंकि बुद्धि में सारा ज्ञान भरा हुआ है. யாருடைய புத்தி விஷால புத்தியோ டிவைன் ஆத்மாக்களோ அவங்களுடைய நொற்றியில் எப்போவுமே ஜொலிப்பு இருந்துகிட்டே இருக்கும். காரணம் அவங்க புத்தியில் ஞானம் நிரம்பி இருக்கு. फिर जब अनन्य को अपनी बुद्धि रूपी तीसरों से
ज्ञान की रतन निकाल देते हैं तो उनको चमक दिखाई देता है. ஆக தன்னுடைய புத்தி என்ற காட்ரேஜிலிருந்து என்ன பண்ணோம், ஞான ரத்தனங்களை எடுத்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்களுடைய புத்தியும் நாம் ஜொலிக்க வைக்கணும். जिसके लिए डिवाइन फादर की महिमा निकलते परंतु नंबर बार है. ஸோ பாபா நமக்கு அவ்வளோ ஞான ரத்தனங்களை கொடுத்து நம்ம புத்தியை டிவைன் ஆக்குறாரு, ஜொலிக்க வைக்கிறாரு. அதனால்தான் பாபாவுடைய மகிமைகள் பாடப்படுகின்றது. उनके फिर शिरोमणि डिवाइन फादर प्रजापिता ब्रह्मा महिमा गाई हुई. சர்வோத்தமமான டிவைன் ஃபாதர் யாரு? பிரஜாபிதா பிரம்மா என்று பிரம்மாவின் புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நீங்கள் பலவீனமாக இருந்தால் பிரச்சனை எல்லாமே பெருசாகிடும். அதே நீங்கள் பலமாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாம் பலவீனமாயிடும். If you are weak, problems will become big. If you are strong, problems will become weak.